இந்த மைனர் சொத்து அப்படின்றது இளவர் 18 வயசுக்கு உட்பட்டவங்களுடைய சொத்து அப்படின்றது வந்து எந்த வகையில் கிடைச்சது அப்படின்றத முதல்ல பார்க்கணும். அதாவது அவருக்கு அந்த பூர்வீக சொத்து அவருடைய பாட்டன் வழியில் பாட்டன் தாத்தா அந்த வழியில் பூர்வீகமாக கிடைக்கப்பட்ட சொத்தா, அல்லது இண்டிவிஜுவலாக அதாவது அவங்க அம்மா அப்பா இல்லை உறவினர் செட்டில்மெண்ட் எழுதின சொத்தா அப்படின்னு பார்க்கணும். எப்படி எழுந்தாலும் மைனருடைய சொத்து அப்படின்றது அவர் அந்த 18 வயது நிறைவடைவதற்கு முன்னாடி அந்த சொத்தை வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கான அது விற்பனை பண்ணவோ இல்லை அடமானம் வைக்கோ அதற்கான உரிமை வந்து கையெழுத்திடக்கூடிய உரிமை வந்து அவருக்கு கிடையாது. அவருக்கு நிச்சயமாக வரல. ஒருவேளை அவருடைய சொத்தை வாங்கவோ அல்லது அடமானம் வைக்கவோ தேவைப்படுது அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். ஒரு தாத்தா வந்து தன்னுடைய சொத்தை வந்து தன்னுடைய பேரனுக்கு செட்டில்மெண்ட் எழுதியிருக்காரு. அவங்க அப்பாவையோ இல்லை அம்மாவையோ வந்து அவருடைய கார்டியனை காப்பாளரை நியமிச்சிட்டாரு அப்படின்னா, இப்போ இந்த அப்பா அம்மா வந்து அந்த பையனுக்கு வந்து 18 வயசு வர வரைக்கும் அதை பாதுகாத்துட்டு அந்த 18 வயசுக்கு அப்புறம் வந்து தானாகவே வந்து அந்த சொத்து உரிமையாளர் அந்த பையன் வந்துடுவார். அதன் பிறகு தான் அந்த சொத்தை வந்து விற்கவோ இல்லை அடமானம் வைக்கவோ இல்லை வேறு எதுவும் உரிமை மாற்றம் செய்யவோ முடியும்.